அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 265வது வசனத்தை கவனிப்போம். யார் தமது செல்வங்களை இறை திருப்தி நாடியும் தம்மை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் செலவழிக்கின்றாரோ அத்தகையவர்களுக்கான உவமை ஒரு தோட்டத்தை போன்றது. அது குன்றொன்றின் மீது இருக்கிறது. அதன் மீது பெருமழை பொழிகிறது. அப்போது அது உணவுப் பொருட்களை 2 மடங்காக கொடுக்கிறது. பெருமழை பெய்யாவிடின் தூறலும் கூட அதற்கு போதுமானது. இறைவன் நீங்கள் செய்பவற்றை நன்கு அவதானித்தவனாக உள்ளான். வசனம் 265. இறை பாதையில் செலவழிப்பதில் உயர்ந்தவர்கள் இவர்கள். 2 இலக்குகளை நோக்காக கொண்டு இவர்கள் செலவழிக்கிறார்கள். ஒன்று, இறை திருப்தியை எதிர்பார்த்தல். இறைவன் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை செலவழிக்கச் செய்கிறது. இறை அங்கீகாரத்தையும் அவனது திருப்தியையும் பெற சிறந்த வழிகளில் ஒன்று அவனது பாதையில் செலவழித்தல் என்பது அவர்களுக்கு தெரியும். 2வது இலக்கை இந்த வசனம் தம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளல் எனச் சொல்கிறது. இதற்கான அல் குர்ஆனின் சொற்பிரயோகம் தஸ்பீத்தன் மின் அன்ஃபுஸிஹிம் என்பதாகும். இப்பிரயோகம் கீழ்வரும் 2 கருத்துக்களை கொடுக்கிறது. ஒன்று, தாம் பெற்ற உறுதிப்படுத்தலால் என பொருள் கொள்ளல். அந்நிலையில் இறை திருப்தியை பெறலாம், நற்கூலியை பெறலாம் என்ற உறுதிப்பாடு நமக்கு கிடைத்தமையால் செலவழிக்கிறார்கள் என்ற கருத்தை அது கொடுக்கும். 2, தம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளல் என பொருள் கொள்ளல். அதாவது ஈமானிய நம்பிக்கை பாதையில் தம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் செலவழித்தல். இன்னொரு வகையில் சொன்னால் இறை பாதையில் உறுதியாக நிலைப்பதை இலக்காக கொண்டு செலவழித்தலாகும். இறைப்பாதையில் நுழைவதோடு அதில் நிலை பெறுவதும் அவசியமானதாகும். அதற்கு நற்செயல்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். நற்செயலற்ற இறை நம்பிக்கை சேற்றில் நட்ட கண்பை போல் உறுதியற்றது. இறை நம்பிக்கையை பலப்படுத்துவதிலும் உறுதிப்படுத்துவதிலும் பெரும் பங்கை வகிக்கும் நற்செயல்களில் முக்கியமான ஒன்று இறை பாதையில் செலவழித்தலாகும். அவ்வாறு இறை நம்பிக்கையின் உறுதியுடன் நிலை பெறும் போதுதான் உலக ஆசை, செல்வத்தின் மீதான பற்று என்பவற்றின் சலனங்கள் உள்ளத்தில் தோன்றாது செலவழிப்பது சாத்தியமாகிறது. செலவழித்தலை உள்ளத்தின் பண்பாக மாற்ற அதனை பழக்கப்படுத்த வேண்டும். இதன் ஊடாகவே உள்ளம் உறுதியோடு நிலை பெறும். இறை திருப்தியை பெறல், தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் என்ற இலக்குகளோடு இயங்குபவனின் செலவிடுபவனின் உள்ளம் வளம் நிறைந்தது, எப்போதும் மனிதர்களுக்கு பயன் கொடுக்கும் தன்மை வாய்ந்தது. அந்த வகையில் அதற்கான உவமையும் இங்கு வளமான பூமியாக அமைகிறது. அங்கு பாறாங்கல்லின் மீது ஒரு மெல்லிய மண்படை. மழை பொழிந்ததும் அது கழுவப்பட்டு போய்விடுகிறது. பயிர் எதனையும் அது கொடுக்காது. பாறாங்கல்லில் பயனுள்ள எதுவும் முளைக்கவும் மாட்டாது. இங்கு குன்றின் மீது ஒரு தோட்டம், மண் வளம் மிக்க தோட்டம். நீர்வளமும் அங்குள்ளது. ஒரு பெருமழை பெய்தால் அது கொடுக்கும் பயன் 2 மடங்காகும். பெருமழையின்றி சிறு தூறலாக இருந்தாலும் அத்தோட்டம் பயன் கொடுக்காதிருக்காது. இவ்வாறானதுவே இவ்வசனம் சொல்லும் 2 இலக்குகளையும் முன்னிறுத்தி செலவழிக்கும் முஸ்லிமின் உள்ளம். எப்போதும் அவன் இறைப்பாதையில் செலவழிக்கிறான். மக்களுக்கு அவனால் எப்போதும் பயன் கிடைத்து கொண்டே இருக்கிறது. வளமான காலமாயின் பல மடங்கு பயன் கொடுக்கிறான். நெருக்கடியான காலமாயினும் ஓரளவேனும் பலன் கொடுக்க அவன் தவறுவதில்லை. இந்த வகையில் முஸ்லிம் எந்நிலையிலும் பயன் கொடுப்பவனாகவே காணப்படுவான். இறைவன் நீங்கள் செய்பவற்றை நன்கு அவதானித்தவனாக உள்ளான். வசனம் 265. முஸ்லிம்களே, நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள்? உங்களது மனநிலை என்ன என்பதை இறை பார்வையிலிருந்து மறைவதில்லை. தொடர்ந்து அவன் அவற்றை அவதானித்து வருகிறான். இந்நிலையில் தூய்மையானவன் யார், முஸ்துதியோடு செலவழிப்பவன் யார் என்பது அவன் பார்வையை விட்டு மறையாது. இந்த எச்சரிக்கையோடு வசனம் முடிகிறது. அடுத்த வசனம் சொல்லிக் காட்டியும் தீங்கு விளைவிக்கும் இறைப்பாதையில் செலவழித்தலின் மிக மோசமான விளைவை ஓர் உருவகத்தின் மூலம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.